மக்களே வணக்கம். வாட்டர் வாஷ் வீடியோ வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூவிலே போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் வாட்டர் வாஷ் அதிகமாக பண்ண மாட்டேன், அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இது இப்போ தான் வண்டி வாங்கினதுலேருந்து ஒரு 4th சர்வீஸ் நினைக்கிறேன். ஆமாம், 4th வாட்டர் வாஷ் காட்டுறேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வண்டி க்ளீனாக தான் இருக்கும். க்ளீனாக இருக்குன்னா நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து தொடச்சிங்கனாலே வண்டி நல்லா போதுமானது. அது வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த ஓனர்ஷிப்லேயே இங்கெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா ஒயரிங் பார்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக அடிச்சிட்டிங்கன்னா உள்ளெல்லாம் தண்ணி போயிடும். பனி காலத்துலேயே நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க சில பேர், இங்கெல்லாம் அந்த ஒரு ஃபாக் அடித்த மாதிரி இருக்கும். வாட்டர் வாஷ் பண்ணால் நிறைய இஷ்யூலாம் வரும். அது கரெக்டாக பண்ணாங்கன்னா எப்பயுமே எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்படி சொல்கிற டெய்லியும் கூட வண்டி வாட்டர் வாஷ் பண்ணலாம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். பண்ணுங்கள். சரி, நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் நான் எப்படி வாட்டர் வாஷ் பண்ணுவேன்ட்டு. ஓகே மக்களே, மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. என்கிட்ட இருக்க மோட்டர் பார்த்திங்கன்னா இது 1/2 HP மோட்டர் தான். இது இதுக்காக வாங்கினதில்ல, இந்த வண்டிக்காக. இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருந்துச்சு. முதல்ல இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அழுக்கு இருந்தால் கூட அது கொஞ்சம் ஊறிடும், சேரு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால். இந்த மாதிரி மோட்டர் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பக்கெட்லேயே கூட வாட்டர் வாஷ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வண்டி ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருங்க. அப்புறம் இந்த மாதிரி இடத்துலாம் நீங்கள் ப்ரெஷர் குடிக்காதீங்க. அதான் முன்னே சொன்ன பார்த்தீங்களா, இந்த கீ செட்லாம் அப்புறம் பிரச்சனை இருங்க. நான் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு நான் கிளியராக சொல்கிறேன், ஒவ்வொரு பார்ட்ஸாக காட்டிட்டு எங்கே தண்ணி எப்படி அடிக்கணுன்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மண் இல்லாத இடமா பார்த்து வண்டி நிறுத்திக்குவாங்க. அதுதான் மெயின். அதுக்கு அடுத்து தான் வாட்டர் வாஷ் எங்கே ப்ரெஷர் அதிகம் கொடுக்கணும்னு பார்க்கலாம். செயின் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக வந்து மண், டஸ்ட்டு, அப்புறமா இந்த ஆயில் செயின் லூப் பண்ணுறோம் பார்த்திங்களா, அது ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாட்டர் வாஷ் அடிக்கடி பண்ணுறவங்களா இருந்தால் இங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாக கொடுங்க. ஓகேங்களா, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க தெளிவாக. திருப்பி ஜூம் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கடுத்து கீழே சம்காடு. இங்கேயும் பார்த்திங்கன்னா கீழே அடியில் வந்து நிறையா தண்ணி அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து அடிங்க. அதுக்கப்புறமா கீழே மட்கார்டு, 2 பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இங்கே அதே மாதிரி அங்கே மட்கார்டு கீழே ப்ரெஷர் கொடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பேடு, டிஸ்க் பேடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேடு. இங்கே அந்த கார்னரில் அடிங்க ப்ரெஷர். ஓகேங்களா, அடுத்து ப்ரெஷர் எங்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். இங்கே ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கக்கூடாது ஃப்ரண்ட்டில். இங்கே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கீ செட்லலாம் உள்ள தண்ணி போச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா உள்ளே போக சான்ஸ் இருக்குது. அங்கே போகிறப்ப பார்த்திங்கன்னா துரு ஏறிடும். துரு ஏறிட்டால் வந்து ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகிறது 2வது, கீயே லாக் ஆகாது ஒழுங்காக, அந்த பிரச்சனை வந்துடும். அப்படியே கீழே இங்கே வந்தாங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே அடியில் ஒயரிங் பார்ட்ஸ் நிறையா இருக்கும். இங்கெல்லாம் நல்லா தண்ணி அடிச்சிடவே கூடாது. ஓகேங்களா, அதுக்கடுத்து இங்கே ஸ்பார்க் ப்ளக், இங்கே கூட நீங்கள் தண்ணி அதிகமாக ப்ரெஷர் அடிக்காதீங்க. ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுங்க. இந்த மாதிரி ஒயரிங் பார்ட்ஸு, இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான இடத்துலலாம் வந்து தண்ணி அதிகமாக ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் நார்மலாக வீட்டில் பக்கெட் தண்ணி அந்த மாதிரிலே வாஷ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற மோட்ரு பார்த்திங்கன்னா 1/2 HP மோட்ரு. இது லிங்க்கெல்லாம் கொடுக்க முடியாது. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்க, அந்த 10 வருஷத்துக்கு மேலே ஆகுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் வாட்டர் வாஷ் வந்து அடிக்கடிலாம் பண்ண மாட்டேன். இது இப்போ தான் 4வது வாட்டர் வாஷே என் வண்டி. இது வெயில் காலத்தில் ஓகே. மழை காலத்தில் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, மழை காலத்தில் காட்டுற மாதிரிங்க, வண்டி கொண்டு வந்து சேத்துல போயிட்டு வந்து எடுத்துவோம் இல்லைங்களா, அப்போவே அந்த டைம்லேயே அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து இன்ஜின் கொஞ்சம் ஹீட் ஆறிடும் இல்லைங்களா, அதுக்கப்புறமா தண்ணி அப்படியே மேலே ஃபுல்லாக எல்லாம் ஊற்றி விட்ருவோம். இந்த இடத்துலலாம் இங்கே தான் சேர் வரும் அதிகமாக. அதே மாதிரி கீழே மட்காடு கடையிலையும் சும்மா பக்கெட்டில் ஒரு டப்பாவில் மொண்டு இப்படி அடிச்சு விட்ருவேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த ஊறிடும் இல்லைங்களா, அந்த சேரெல்லாம். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான். இங்கே அப்புறம் எல்லாம் தண்ணி அடித்து விட்டாலே அந்த ஈரத்துலேயே நம்ம இது பண்ணிட்டோங்கன்னா சேரெல்லாம் ஓடிடும். மழை காலத்தில் அப்படி தான் பண்ணுவேன். அடிக்கடி வாட்டர் வாஷ் பண்ணலாம் அவசியம் இல்லை. பண்ணுறவங்க இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்காமல் கரெக்டாக பண்ணுங்கள், வண்டி க்ளீனாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. நான் பார்த்திங்கன்னா அந்த சோப் நுர அந்த மாதிரி ஐட்டெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வரைக்கும் 8000 சில்லற கிலோமீட்டர் 800 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாகவே இருக்குது.
அது சோப் போட்டு அந்த அந்த ஆயில் அது போட்டு க்ளீன் பண்ணால் தான் க்ளீன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. நார்மல் நீங்கள் நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணால் கூட போதும், வெறும் தண்ணியில். ரைட்டா? ஆமாம் பாருங்கள். அப்புறமா இங்கே கூட நான் அதிகமாக தண்ணி அடிக்க மாட்டேன், ஏன்னா உள்ளார இங்கே டேங்க்கில் தண்ணி இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சும்மா இந்த கார்னரில் மட்டும் அடிச்சிட்டிங்கன்னா போதும். இங்கெல்லாம் சும்மா தொடச்சிட்டாலே போதும். வாட்டர் வாஷ் எதுக்கு? வண்டி இதென்ன துணியாக அடிக்கடி அழுக்காகிறதுக்கு. அதனால் இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி கழுவுன்னு அவசியமே இல்லை. 2 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் தொடச்சிங்கனாலே வண்டி க்ளீனாக இருக்கும். வாட்டர் வாஷ் பண்ணி தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் விட்ருங்க அப்படியே வெயில் அதுவே நல்லா க்ளீன் ஆகிடும். பாருங்கள் வண்டி அப்படியே பளபளன்னு வெயிலில் மின்னுது. 1/2 மணி நேரம் விட்டிங்கன்னா போதும், அதுவே ஃபுல்லாக ட்ரை ஆகிரும். உடனே எடுத்துன்னு போயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக வண்டி கழுவு வேஸ்ட்டாக போயிடும். திருப்பி கீழே எல்லாம் சேராகிடும். பாருங்கள் இன்னொரு பாயிண்ட்டு சொல்ல மறந்துட்டேன், இந்த ஆரன்கிட்டையும் அதிகமாக தண்ணி அடிக்காதீங்க. நீங்களே யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்கெல்லாம் தண்ணி அடிக்கணும் அடிக்கக்கூடாதுன்ற மாதிரி. அவ்வளோதான் மக்களே. சும்மா சின்ன பேசிக் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். வண்டி மெயின்டைன் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான்லாம் இதுவரை வண்டிக்குன்னு எதுவுமே செலவு பண்ணது கிடையாது, இந்த செயின் லூப் தவிர. மற்றபடி ஒரு விஷயம் காட்டுற பாருங்க, சாவி போட்டிங்கன்னா இங்கே பேட்ரி லைட்டு, பெட்ரோல், ஏபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இன்ஜின் சிம்பிள் தான் மெயின். இந்த சிம்பிள் வந்து எரியவே கூடாது எப்பயுமே. அது எரிஞ்சாலே இன்ஜினில் ஏதோ அதான் வண்டியில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இன்ஜின் லைட்டு மட்டும் எரியாமல் பார்த்துக்குவாங்க. எரிஞ்சால் உடனே ஷோரூம் கொண்டு போவாங்க, அவங்கெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க பண்ணலனாலையும் வெளியில் ஏதாச்சும் உங்களுக்கு எந்த ஷோரூம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே கூட கொடுத்து பண்ணிக்குவாங்க. நம்மளுது இது வரைக்குமே வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பிரச்சனை இல்லாத மாதிரி வச்சுருக்கேன்னா அது எனக்கு செட் ஆகிடுச்சு என்னன்னு தெரில. எனக்கு இது வரையும் வண்டியில் எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை. அதே மாதிரி நான் இந்த சோப் ஆயில் கூட பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், தான் முன்னே சொன்னேன்னு நினைக்கிறேன். வெறும் தண்ணியில் தான் க்ளீன் பண்ணுறது, அவ்வளோதான். இது முடிச்சுட்டு அடுத்து செயின் லூப் பண்ண வேண்டியது தான். செயின் லூப் வீடியோவும் ஆமாம் அதுவும் போடுறேன்னு சொன்னேன், போடுறேங்க. இது வீடியோ சின்னதாக இருந்தால் இதுலேயே ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னா இது ஒரு வீடியோவோ அது ஒரு வீடியோவோ போட்டு விட்றேன். மக்களே ஒரு பாயிண்ட்டை மறந்துட்டேன். இப்போ தான் நான் எடுத்த வீடியோவில் உட்காந்து பார்த்துன்னு இருந்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், இல்லையா ஆன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆன் பண்ணும் போது இங்கே எந்த லைட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லா லைட்டும் கூட எரிட்டோம். ரன்னிங்கில் இருக்கும் போது எந்த லைட்டும் எரியக்கூடாது, அதுதான் மெயின். அதுக்கப்புறமா என்ன அது இப்போ தான் லைட் எரியுது, அப்போ இன்னும் வண்டியில் பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. வண்டியை பற்றி நிறைய பேர் தெரியும், சில பேர் தெரியாதவங்க இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த லைட்டுமே எரியக்கூடாது. அப்படி ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ஒவ்வொன்றா இண்டிகேஷன் காட்டும். இன்ஜின் ப்ராப்ளம், சென்சார் ப்ராப்ளம்னா இந்த இன்ஜின் லைட் செக் லைட் எரியும். இது பாருங்கள் பேட்ரி, அடுத்து ஏபிஎஸ் ப்ராப்ளம். மொத்தம் இந்த வண்டியில் எந்த ஃபால்ட் இருந்தாலுமே இந்த லைட் எரியும். ரன்னிங் கண்டிஷனில் எல்லாமே ஆஃப் ஆகிடும், ஆனில் இருந்தால் தான் பிரச்சனை. ஓகேங்களா? சரி மக்களே, சரி நான் வீடியோ செக் பண்ணேன், 5 நிமிஷத்துக்கு மேலே தான் வர மாதிரி இருந்துச்சு. சரி இது ஒரு வீடியோவை போட்டு அடுத்து நான் உங்களுக்கு செயின் லூப் வீடியோ செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். சரி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.